நிச்சயமா 138 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் என்டிஏ 84 தொகுதிகளிலும், மகா கட்பந்தன் 51 தொகுதிகளிலும், ஜன்சுராஜ் கட்சி 2 இடத்திலும், இதர கட்சிகள் ஒரு இடத்திலும் முன்னிலையில் இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மிக முக்கிய முகங்களாக இருக்கக்கூடியவர்கள் அடையக்கூடிய அந்த முன்னணி நிலவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் என்டிஏ கூட்டணி 86 இடங்களிலும், மகா கட்பந்தன் கூட்டணி 51 இடங்களிலும், ஜன்சுராஜ் கட்சி 2 இடத்திலும், இதர கட்சிகள் ஒரு இடம் என 140 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சமீபத்தில் பாஜகவில் இணைந்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெற்ற யூடியூபரான மைதிலி தாக்கூர் அலிப்பூர் தொகுதியில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். மகுவா தொகுதியில் ஆர்ஜேடியின் கட்சி சார்பில் போட்டியிட்ட முகேஷ் குமார் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். அசன்பூர்ல ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய வேட்பாளர் ராஜ்குமார் ரே பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற முடிவுகளையும் பார்க்கிறோம். பிக் ஃபைட்ல நாம பார்க்கக்கூடியது மகா கட்பந்தன் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி பிரசாத் யாதவ். அவர் தொடர்ந்து தன்னுடைய ராகப்பூர் தொகுதியில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விவரங்களை பார்க்கிறோம். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அலிநகர் தொகுதியில் மைதிலி தாக்கூரை எதிர்த்து போட்டியிட்ட ஆர்ஜேடி வேட்பாளர் வினோத் மிஸ்ரா பின்னடைவை சந்தித்திருக்கிறார். மைதிலி தாக்கூர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். சூர்யா எப்படி பார்க்கிறோம்? தேஜஸ்வி யாதவ் அவர் லீடிங் இருக்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏனென்றால் கடந்த 3 முறை அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். இந்த சதீஷ்குமார் யாதவ்னு பிஜேபி வேட்பாளராக இருக்கக்கூடியவர் 2010ஆம் ஆண்டு இவருடைய தாயாரான ராப்ரி தேவியை எதிர்த்து வென்றவர். அதற்கு பிறகு தேஜஸ்வி யாதவ் தொடர்ந்து வென்று கொண்டே இருக்கிறார். அதனால் அந்த தொகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிராக் பாஸ்வான் எம்பியாக இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தொகுதியாக இருக்கின்றது. அந்த ஒரு விசேஷம் மட்டும்தான் எதிர்க்கட்சி கூட்டணிக்கு இருக்கிறதே தவிர பல தொகுதிகளில் அவர்கள் வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதிகள்னு சொல்லக்கூடிய தொகுதிகளில் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர்கள் இன்று முன்னிலையில் இருக்கிறது பார்க்குறோம். கடந்த முறை ஜேடியு கொஞ்சம் மோசமாக செயல்பட்டதற்கு காரணமாக நான் சொன்ன மாதிரி சிராக் பாஸ்வான் அவர்கள் ஒரு 3வது சக்தியாக போட்டியிட்டதை பார்க்குறோம். இப்போ அது தவிர்க்கப்பட்டதால் ஜேடியு கட்சியும் பிஜேபிக்கு ஈக்குவலான இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம எதிர்பார்த்தபடியே முடிவுகள் மிக மிக சாதகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஹாஃப்வே மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 130 இடங்களை அடுத்த ஒரு 5-10 நிமிடங்களில் எங்கள் கூட்டணி வந்துவிடும் என்று நம்புகிறோம். நிச்சயமாக இந்த ட்ரெண்டுன்றது நிச்சயமாக கண்டினியூ ஆகதான் போகுது. அது பெரிதளவில் மாறுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியவில்லை. அப்போ 160, அதாவது 2/3 மெஜாரிட்டி அப்படின்றதை நோக்கி எங்கள் பயணம் மிக சுலபமாக வந்துவிடும் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. 152 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் 97 இடங்கள்ல என்டிஏ கூட்டணியும், 53 இடங்கள்ல மகா கட்பந்தன் கூட்டணியும், 2 இடத்துல ஜன்சுராஜ் கட்சியும் முன்னணியில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த 53ல ஆர்ஜேடி பெருமளவிலான ஒரு முன்னிலையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இனியன் தற்போதைய சூழல் எப்படி பார்க்கிறீங்க? இது ஏர்லி ட்ரெண்ட்ஸா இருந்தாலும் இது ஒரு 2/3 மெஜாரிட்டியை கொடுக்கக்கூடிய வகையிலாக இருக்கிறது. அதை நோக்கித்தான் இந்த முடிவுகள் போகிறதுங்கிற ஒரு நம்பிக்கையை சூர்யா வெளிப்படுத்துறார். இல்ல, அது ஒரு நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். சிம்பிள் மெஜாரிட்டிக்கு நமக்கு 122 தொகுதிகள் வரணும். அதன் பிறகுதான் நம்ம உறுதியான ஒரு கான்பிடென்டான ஒரு போக்குல போக முடியும் நான் நம்புறேன். 1. 2வது, இப்ப நீங்க என்டிஏ உடைய இந்த growth தான் நீங்க சொல்றீங்க. இப்ப என்டிஏல அதுல பிஜேபி எவ்வளவு வாங்கியிருக்கு, அதுல ஜேடியு எவ்வளவு வாங்கியிருக்குன்ற தகவல்கள் இன்னும் எந்த தொலைக்காட்சிகளிலுமே வரல.